Hello everyone, welcome back to another video. So crash course அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தோம். லான்ச் பண்ண டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th, ஓகேவா? 15th டிசம்பர். பொதுவாக கேவிஎஸோட ஃபவுண்டேஷன் டே அன்றைக்கி தான் நான் எப்போவுமே என்னோட கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்ணுவேன். ஸோ அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா 15th of December லான்ச் பண்ணிட்டோம். பட் எனக்கு தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நான் இந்த வீடியோ 20ஆம் தேதி கிட்ட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மேபி 24 or 25 சண்டே எந்த டே வருதோ அன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ கிடைக்க போகுது. என்ன அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸை ரீலான்ச் பண்ண போகிறோம். ரீலான்ச் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றி இன்னும் தெரியவே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களும் இந்த கிராஷ் கோர்ஸை சீரியஸ் எடுத்து படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணலை. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் லூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு 24 or 25 வரப்போகுது. பட் நம்ம கிராஷ் கோர்ஸ் என்றைக்கு ரீலான்ச் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1ஆம் தேதி. அப்போ நீங்கள் குத்து மதிப்பாக லூஸ் பண்ணது 15 to 16 days ஆஃப் யோர் ப்ரிப்பரேஷன். ஆல்ரெடி 150 நாட்கள் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 150 பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 days லூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியர்லி 135 days. அப்படி இப்படி ரிவிஷன் இதெல்லாம் விட்டாலும் உங்கள்கிட்ட 4 months இருக்குது. ஓகேவா? இப்போ 4 monthலேயே நீங்கள் சீரியஸாக இல்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டம். ஓகேவா? நான் வேணால் உங்கள்கிட்ட வந்து சும்மா ஒரு போல் மாதிரி 23ஆம் தேதி கிட்ட ஒரு போல் மாதிரி வேணால் வச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த போலை அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த போலில் என்ன கேட்டுருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் ரீலான்ச் பண்ணணுமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. ஏன்னா இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீரியஸாகவே ஆக மாட்டேங்கிறீங்க. ஆனால் சப்போஸ் உங்களுக்கு செலெக்ஷன் வேணும் சார், கிராஷ் கோர்ஸ் படித்தா செலெக்ஷன் ஆகுமா? கண்டிப்பாக கிராஷ் கோர்ஸ் படித்தா செலெக்ஷன் ஆகும். ஓகேவா? இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜனான்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார். ஓகேவா? அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான மார்க் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸை மென்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசுகிறப்ப அவர் சொன்னார், நான் உங்கள் கிராஷ் கோர்ஸ் தான் ப்ரோ ஃபாலோ பண்ணேன். கிராஷ் கோர்ஸில் நீங்கள் சொன்ன தெளிவான விஷயங்களே இருந்துச்சு. ஓகே, ஸோ அவர் வந்து இப்போ எம்பிபிஎஸ் சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரே சொன்ன விஷயம் இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரீசெண்டாக 2-3 நாளைக்கு முன்னாடி பேசினதுனால எனக்கு ஒரு பேர் ஞாபகம் இருக்குது. ஸோ இஸ் திஸ் கிராஷ் கோர்ஸ் ஒர்த் அப்படின்னு கேட்டால் 100% இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ஒர்த்தானதாக இருக்கும். ஓகேவா? பெஸ்ட்டு கிராஷ் கோர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு கிராஷ் கோர்ஸ் லிஸ்ட்டில் இந்த கிராஷ் கோர்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸுங்கிற பேரில் இவ்வளோ ப்ராப்ளம் யாருமே சால்வ் பண்ணுறதே கிடையாது. இவ்வளோ டீட்டெயிலாக யாருமே நடத்துறது கிடையாது. இன்னும் நிறைய இன்ஸ்டியூட்லாம் மெயின் சிலபஸே முடிச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ மெயின் சிலபஸே முடிச்சதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கும். கிராஷ் கோர்ஸ் எப்போ இருப்பேன் 45 நாள் மிச்சம் இருக்கிறப்ப. அந்த மிச்சம் இருக்க 45 நாள்லாம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஸ்கோரில் பண்ணவே முடியாது. அது ஒரு பெரிய ஸ்கேமில் கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு சீரியஸாக எனக்கு வந்து நீட்டில் வந்து நல்ல மார்க் வாங்கணும், நல்ல டீசெண்டான ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த கிராஷ் கோர்ஸில் ஃபஸ்ட் நான் வந்து ஃபிசிக்ஸ் மட்டுமே டிபிபி சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் எஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரெக்கார்டட் லெக்சர்ஸ் கிடைக்க போது. யூடியூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கும். ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணவங்க ஆப்பில் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அட்டால். ஸோ யூடியூப்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரீ லெக்சர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் யூடியூப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிபி அவைலபிளாக இருக்கும். டிபிபிக்கு சொல்யூஷன் வீடியோஸும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் எஸ் கொஞ்சம் டைம் வேணும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு டிபிபியோட சொல்யூஷன் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு டிபிபி இருக்க போது, டிபிபியோட சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்க போது, லெக்சர்ஸ் இருக்கும், லெக்சரோட நோட் இருக்கும். ஃபிசிக்ஸ்க்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். 15 மார்க் டெஸ்ட் கிட்ட நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம கிராஷ் கோர்ஸில் இருக்க போகுது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் டவுட் என்னவா இருக்குன்னா, சார் கிராஷ் கோர்ஸ் வாங்குறதா இல்லை எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் மட்டுமே பிரச்சனை, அப்போ உங்கள் மெயின் கோர்ஸ் வாங்குறதுனா இதை கம்பேர் பண்ணுறப்ப மெயின் கோர்ஸ் ஆப்வியஸ்லி பெட்டர் ஆப்ஷன். ஓகேவா? இதே பெட்டர் கிராஷ் கோர்ஸ் பெட்டர்னு சொன்னீங்கன்னா மெயின் கோர்ஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? பெட்டர் இல்லை பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். இது கிராஷ் கோர்ஸ். கிராஷ் கோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிசிக்ஸ் வந்து 90 days. ஓகேவா? கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 90லேருந்து 100 days கிட்ட தான் வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ டெய்லி ஃபிசிக்ஸ் ஒரு வீடியோ, கெமிஸ்ட்ரி ஒரு வீடியோ, பயாலஜி செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நாங்கள் டெய்லி ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது கூடி சீக்கிரமாக டெய்லி டிபிபியும் கொடுத்துருவோம்.
ஓகேவா. டிபிபி ஆப்பில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிபி கூட சொல்யூஷன் வீடியோஸும் உங்களுக்கு கூடி சீக்கிரம் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இனிமேல் சரியா சீரியஸாக நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்த உடனே கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் நான் இனிமேல் இந்த கிராஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ண போகிறேன். யூடியூப்பில் இந்த கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்கும். யாராச்சும் எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் ஆப்பில் போய்ட்டு எங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேவா. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு சேர்த்து மினிமமாக 1000 rupees தான் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஓகேவா நிறைய பேருக்கு 1000 rupees கிராஷ் கோர்ஸ் ஒர்த்தாக இருக்குமா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு கிராஷ் கோர்ஸ்னு சொல்லிக்கலாம். இவ்வளோ ரேட்டில் யாருமே இந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேவா. நிறைய பேர் சும்மா ஒன் ஷாட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரியா. ஒன் ஷாட்டில் உனக்கு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ப்ராப்ளமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஒன் ஷாட் நான் பார்த்துருக்கேன். ஓகேவா. ஒரு சார் 2 சார் இருக்காங்க நார்த் இந்தியாவில். அவங்க ஒன் ஷாட்னு சொன்னால் 10 மணி நேரம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதில் எல்லாமே கவரப் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன் ஷாட் அப்படின்னு சொன்னால் ஒன் ஷாட்டில் ஃபார்முலாஸ் மட்டுமே வாசிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஃபார்முலாஸ் மட்டுமே பார்க்கணுன்னா ஃபார்முலாக்குனே ஒரு டெடிகேட் ஷீட் இருக்குது. ஓகேவா. ஃபார்முலா ரிவிஷனுக்குன்னு நான் ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். எல்லா லெசனுக்குமே அவைலபிளாக இருக்கும். அதை நீ ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உனக்கு இருக்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி பார்த்தனா இந்த கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்ச ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. யூடியூப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்கும். நான் ஓகேவா ப்ராப்பராக டெய்லி எந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற வீடியோ சொல்லிடுவேன். நீங்கள் டெய்லி ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எஸ் இன்னைக்கான சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாமல் சரிங்களா கிராஷ் கோர்ஸ்க்குன்னு ஃபீட்பேக் குரூப் ஒன்று இருக்கும். அந்த ஃபீட்பேக் குரூப்பில் போயிட்டு அந்த வீடியோ ஃபிசிக்ஸ் வீடியோக்கும் சரி கெமிஸ்ட்ரி வீடியோக்கும் சரி நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கணும். சரிங்களா. இது எனக்கு உங்கள் சைட்லேருந்து வேணுங்கிற அப்படியே எனக்கு அப்போ தான் எனக்கு தெரியும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது உண்மையிலே பெனிஃபிஷியலாக இருக்குது. இல்லை அப்படின்னா நாங்கள் வருஷம் சும்மா தேவையில்லாமல் கிராஷ் கோர்ஸுங்கிறது போட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா பெனிஃபிட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட அவ்வளோவா சொல்கிறது கிடையாது. ஓகேவா. ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்த எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஏதாச்சும் ஒன்று எஸ் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவும் கொடுக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ண முடியும். ஓகேவா. இப்போதைக்கு நான் சொன்ன ஃபீச்சர் கொடுக்க போகிறேன். எதெல்லாம் கொடுக்க போகிறோம்? லெக்சர்ஸ் வரும், நோட்ஸ் வரும், டிபிபி வரும். டிபிபி சொல்யூஷன் வீடியோ வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா. இது எல்லாமே நம்மளுக்கு இதிலே கிடைக்கும். ஒரு சில பேர் இப்போ ரீசெண்டாக தான் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா எங்களோட மெயின் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கிராஷ் கோர்ஸை கூடிய சீக்கிரமாக ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க கோர்ஸ்க்குள்ளே இந்த கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிள் ஆகிடும். ஓகேவா. இதான் நான் சொல்ல நினச்சது. பட் நீங்கள் சப்போஸ் இந்த வருஷம் நீட்டை கிராக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. நோ மேட்டர் வாட் என்ன நடந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி வந்தாலும் சரி நீங்கள் டெடிக்கேட்டடாக இருக்க போகிறீங்க. நான் கேட்குறது ஒன்று ரொம்ப நல்லா கிடையாது. 120 days. ஓகேவா. 120 daysல நீங்கள் எல்லா சப்ஜெக்ட் நல்லா தரோ பண்ணி இந்த வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நீட் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா. இதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் ஓகேவா. ஏன்னா ஜனன் மென்டர்ஷிப்பில் எங்கள் கூட கனெக்டடாக இருக்கார். முடிஞ்ச ஜனன் கூட ஒரு நாள் உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா வந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்களும் அதில் இருக்கலாம். உங்களால் முடியும். ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களாலேயும் அதை பண்ண முடியும். எனக்கு தேவை உன்னோட ஹார்ட் ஒர்க் ஃபார் நெக்ஸ்ட்டு 120 days. 120 daysல எதை பற்றியும் கவலைப்படாமல் டெய்லி ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க. டெய்லி வீடியோஸ் வந்துடும். அந்த வீடியோஸை உட்காந்து பாருங்கள். அந்த வீடியோவில் இருக்க எல்லா கொஷினும் ஒரு தடவை சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகேவா. இது நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணணும். டெய்லி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் டெய்லி சேலஞ்சு கீழே உங்கள்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணணும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். ஓகேவா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றி சொல்லிடுங்க. இன்னும் படிக்க ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்லை. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி டீசெண்டான மார்க்கில் கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகேவா. பட் ஹார்ட் ஒர்க். இந்த கிராஷ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓகேவா எய்மர்ஸ் ஆப் ஓகே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எய்மர்ஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. இனிமேல் சீரியஸாக இருந்துக்கும். ஆல்ரெடி 15 daysக்கு முன்னாடி கோர்ஸ் லான்ச் பண்ணோம். அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பார்க்கல. அதனால் அதை விட்டாச்சு. திரும்பி ரீலான்ச் பண்ணிட்டேன். இனிமேல் சீரியஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.